इमोशन यार. ஏமா மோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா பாத்ரூம் போமா, இங்கே உட்காந்து அழுதுனுங்கிற. ஓ சாரி, எமோஷனா? ஏதோ இதை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணுறீங்க, மற்ற எல்லாத்துலேயும் கண்ட்ரோலாக இருக்கீங்களாக்கா? இப்போ எதுக்கு திடீர்னு இவ்வளோ உட்காந்து அழுவுறீங்க? ஓ வீக்கெண்டு விஜேஎஸ் ரைட்டு. வாரம் பூரா கேவலமாக பண்ணிட்டு பொண்ணுங்க அழுதுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இஷ்யூ தான் பெருசாக எடுத்து பேசுவாங்க. கம்ருவை கூட கேட்டுவார் கண்டிப்பாக, ஆனால் மைக் மூடி பார்வை கேட்கவே மாட்டார். கேட்பார் ஆனால் லைட்டாக சாரின்னுவாங்க. சாரி எல்லாம் வேணாம், 2 பாவாடை மட்டும் அனுப்பு, நான் கட்டிட்டு வீட்டுக்கு போயிடுன்றாரு. இழுக்க வேண்டியது இருக்கு இந்த. அப்பாடா, அந்த ஒரு வார்த்தையாவது கண்ட்ரோல் பண்ணிங்களே. யாரும் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இவங்களை யாராவது கடுப்பேற்றிட்டாங்கன்னா அவங்கள வெறுப்பேற்றி பயங்கரமாக டென்ஷன் ஏற்றி விட்டுருணும். அப்படியே அவங்க பார்வோட வேர்ட்ஸுக்கு கொஞ்சம் கூட மதிக்காமல் அவங்க பயங்கரமாக பார்வை கலாச்சி விட்டாங்கன்னா பார்வால் சுத்தமாக பொறுத்துக்க முடியாது. தான் எஃப்ஜே நல்லா வண்டே கேட்டார்ல, அந்த படம் வருது, வெயிட். எல்லாத்தையும் எடுத்து நடு வீட்ல வச்சு பேசிக்கிறீங்க. என்ன அது ஒன்றும் இல்லைங்க, இது லாயர் குடும்பம், அது பேருக்கு மட்டும்தான், பாருக்கு அது பொருந்தாதுன்ட்டார். நீ தான் டெக்கோராங்கிற, ஆனால் அதை கொஞ்சம் கூட நீ ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னது, அதுவும் எல்லாரும் முன்னாடி சொன்னது இவங்களால தாங்கிக்க முடியல. ஏற்கனவே நான் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பண்ண போகிறது எல்லாத்துக்கும் எங்கள் அம்மா வந்து இன்னும் வச்சு செய்ய போகிறாங்க. இப்போ விஜேஎஸ் வேறு கேட்பாரு. இப்போ இதனால் இந்த மாதிரி பெருசாக ஒரு நாடகம் போட்டோன்னா அவங்க 2 பேரும் சமாளிச்சிடலாம். இந்த வீட்ல நீங்க கம்ப்யூட்டர் பேசுறீங்க, என்கிட்ட வேணாலும் பேசுங்க. இந்த வீட்டில் கம்ருன்ட்டு பேசும், ஓகே, எவன்ட்ட வேணாலும் பேசுவானா? பார்த்தீங்களா, அந்த கம்ருக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாது. ஃபுல்லாக கேமுக்காக யூஸ் பண்ணிக்கிறது, அதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது, அவ்வளோ. அந்த அது எதுன்னு கேட்குறீங்களா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. எவ்வளவு நாள் சூரியனை பார்த்து நாய் குலைக்கும் எனக்கு புரியல. என்னடி டைலாக் இது அப்படின்ட்டு சபரியோட ரியாக்ஷனை பாருங்கள். சூரியனை பார்த்து நாய் குலைக்குது எனக்கு புரியலனா அந்த நாயை தான் பிடிச்சி கேட்கணும். ஏன் நாயே சூரியனை பார்த்து ஏன் குலைக்கிறேன்னு போய் உட்காந்து கேட்டுட்டு வந்து எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள். மணி மேட்டர்ஸ்ல இருக்குது. அந்த நேரங்களில் தான் நான் வந்து மைக்க மறைஞ்சேன். மணி மேட்டருக்காக மறைச்சிங்களா? மேட்டருக்காக மறைச்சேன்னு வேணால் சொல்லுங்கள், ஒத்துக்கிறோம். மணி வந்து நீங்கள் அந்த பண்ண மேட்டருக்கு பிக் பாஸ் தானே கொடுக்க போகிறாங்க, சரி அப்படி வேணால் வச்சுக்கலாம். அப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் பற்றி எல்லோரும் கேட்கும்போது நீங்கள் கொஞ்சமாவது ஃபீல் பண்ணிங்களா? ஃபீல் பண்ணிங்கன்னா திருப்பி கேட்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக வந்து கண்ணில் தண்ணி வந்துருச்சாமா. கண்ணில் கண்ணீர் முட்டிருச்சு. எது கண்ணீர் முட்டிருச்சா? ஓவராக பேசாத, மாடு வந்து முட்டிரு போகுது அப்படின்னு கம்ருதினே கடுப்பாகி பார்க்குற மாதிரி இருக்குதுல்ல. இந்த பனிஷ்மெண்ட் ஏற்றுக்கிட்டு நாங்கள் பண்ணோம். நீங்கள் ஏற்றுக்கிட்டலாம் பண்ண மாதிரி இல்லை. ஓ அந்த வார்த்தை என் வாயில் வர வச்சிடாதீங்க. இப்போ நாளைக்கு வீக்கெண்டில் தைரியமாக பார்வை எதிர்த்து கேள்வி கேட்ட எல்லாரையும் வச்சு செய்ய போகிறாங்க. இப்போ எஃப்ஜே நிற்க வச்சு உங்கள் குடும்பத்தை பற்றி பேசினா நீங்கள் அமைதியாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா பார்வை ஃபஸ்ட்டு 4 வார்த்தை கேட்டுருவார், அப்புறம் பார்வைக்கு ஆறுதல் சொல்லணும்ல, நீதாமா டிஆர்பி கொஞ்சம் உட்காரமான்ற மாதிரி மற்ற எல்லாரையும் திட்டி விட்டுருவார். இதை கேட்கும்போது நமக்கே கடுப்பாதில்ல. பேசாமல் யாருக்குமே ரெட் கார்டு கொடுக்கலனா விஜேஎஸ்க்கு நம்மளே ரெட் கார்டு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாமா? அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல. வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு ஹைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க.